மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு நம்ம இந்த ஷோவை ஆரம்பிக்கலாம். இந்தியாவுடைய பெண்கள் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பைக்கான போட்டியில உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. பொதுவாக இந்தியா மட்டும் இல்ல, பல நாடுகள் கிரிக்கெட் என்பது மதம் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கிரிக்கெட் என்பது ஒரு வெறிபிடித்த கூட்டம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. தேசங்களுக்கு இடையிலான பழமை என்பது கிரிக்கெட்டிலும் எதிரொலிப்பதை பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நடக்கிறது மாதிரியே நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கிரிக்கெட் போட்டியில இந்தியா ஜெயிச்சிருச்சு, இலங்கை தோத்துருச்சுன்னா அங்க இருக்கிற தமிழர்களை கடந்த காலங்களில் சிங்களவர்கள் அடிப்பது, அதே மாதிரி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அடிப்பது, இதெல்லாமே கூட நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். விளையாட்டாக பார்ப்பது அப்படிங்கிறத தாண்டி விளையாட்டை ஒரு மதம் சார்ந்தும் ஒரு தேசியம் சார்ந்தும் பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒன்று. அப்படியெல்லாம் கிரிக்கெட்டை ஒரு மதம் மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை இருந்தாலும் கூட ஆண்கள் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பெண்கள் கிரிக்கெட்டுக்கு பெருசா இல்லை அப்படிங்கிறதுமே யதார்த்தமான ஒரு உண்மை. சமீப காலமாகத்தான் அந்த பார்வை மாறி வந்திருக்கிறது. சில படங்கள் கூட வந்திருக்கிறது, கனா மாதிரியான படங்கள் கூட அதையெல்லாம் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். லப்பர் பந்தில் அந்த மாதிரியான காட்சிகள் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பெண்கள் எந்த துறையில வெற்றி பெற்றாலும் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, கொண்டாடத்தக்கது அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவுடைய பெண்கள் கிரிக்கெட் டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். ஓகே, இன்னைக்கு பரபரப்பான ஒரு விஷயம்ங்கிறது SIR வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நாளையிலிருந்து ஆரம்பிக்க போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. போட்டில் எழுந்த எதிர்ப்புல என்னன்னா, பீகார் மாதிரி இல்லாம நீங்க எந்த கோவணம்லாம் தர வேணாம், படிவத்தை கொண்டு போய் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்க நிரப்பி தந்தா போதும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அலுவலர் குறைந்தபட்சம் 3 தடவை வீட்டுக்கு வருவாராம். 3 தடவை வீட்டுக்கு வர அளவுக்கு நம்ம மொய் வச்சு அனுப்ப போறோமா என்னன்னு தெரியல. 3 தடவை வருவார் அப்படின்னு இருக்கிறாங்க. அடிப்படை கேள்வியே என்ன அப்படின்னு சொன்னா அதாவது ஏப்ரல் மாசம் தேர்தல் தேதியை அறிவிச்சாங்க. தேர்தல்லாம் முடிஞ்சு மே மாசம் ஒரு புதிய அரசாங்கம் பதவியேற்க போகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தோம் சொன்னா ஏப்ரல் மாசம் தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாசம் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப டிசம்பர் வரைவு வாக்காளர் பட்டியல் இப்ப நவம்பர்ல இருந்து டிசம்பர் 2 மாதத்துக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடணும். இந்த 2 மாதத்துல மழைக்காலம் வேற வரப்போகிறது. இடையில பார்த்தோன்னா டிசம்பருக்கு அப்புறமேல் அவங்க வரைவு வாக்காளர் பட்டியல் அறிவிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்க தெரிவிச்சு அப்டேட் பண்றதுக்கெல்லாம் பொங்கல் லீவு, கிறிஸ்துமஸ் லீவ் எல்லாம் வேற வந்துடும். எல்லாரும் போய் நாங்கள் லீவில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமா, பொங்கல் கொண்டாடுவோமா, போய் தேர்தல் ஆணையத்தோட மல்லு கட்டுவோமா அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த 1 மாதத்துல மழைக்காலம்லாம் கழித்து விட்டு இந்த தேர்தல் பணிகளை முழுமையாக முடிக்க முடியுமா, அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை முழுமையாக முடிக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்ப நீங்க ஒரு கண் துடைப்புக்காக ஒன்னு அறிவித்து விட்டுட்டு இவ்வளவு பேர் நீக்க போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இதுல என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியான ஒரு ஊழியர்களை கொண்ட ஸ்ட்ரக்சர் கிடையாது. மற்ற அரசு ஊழியர்களை தான் அவங்க, குறிப்பா ஆசிரியர்கள், அவங்கள தான் பயன்படுத்த போறாங்க. இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இவங்க சொல்லக்கூடிய இந்த வெரிஃபிகேஷன் ஒரு வீட்டுக்கு 3 முறை பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுல முக்கியமா அவங்க பண்ண போறதே என்ன அப்படின்னா, பீகார்ல ஆவணங்கள் பற்றி தான் கேட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க தெளிவா சொல்றாங்க, முகவரி மாற்றம் ஆயிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்து பேர் எடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பீகார் அளவுக்கு இங்கே ஏமாற்ற முடியாது அப்படின்னாலும் இந்த விரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்களுக்கு எங்க வாக்கு இருக்குதோ அங்கே அவங்க நேரடியாக அந்த வாக்காளர்கள் இருந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயம் இங்கே வருது. இதுவும் இவங்க நீக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமையும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த இதில் அதிமுக எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாடு தான் மிக முக்கியமாக கேள்விக்குள்ளாகுது. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து நீங்க உச்சநீதிமன்றம் போனா நாங்க இது வேணும்னு போவோம் அப்படின்னு ஜெயக்குமார் பேசுறது ஒரு பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு. ஒரு மாநில கட்சியா எல்லா பெரும்பாலான மாநில கட்சிகள், பாஜக கூட்டணியில் இல்லாத மாநில கட்சிகள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது எல்லாவற்றிலுமே இதுக்கு முன்னாடி இப்படிதான் தொகுதி மறுசீரமைப்புல ஒரு முறையான முடிவு எடுக்காம மாறி மாறி அவங்க பாஜக கூட்டணியில இருந்தா அந்த மறுசீரமைப்பு ஆதரிக்கிறது, கூட்டணியை விட்டு வெளியே வந்தா எதிர்க்கிறது, இப்படியான நிலைப்பாடுகளை அந்த கட்சி எடுத்துச்சு. இப்படி மக்களுடைய அடிப்படை உரிமைகள், வாக்குரிமை சம்பந்தப்பட்ட நிலைப்பாடுகளை கூட ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்காம தங்களுடைய அரசியல் நலன், இந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் இருந்து நீக்கிட்டாங்கன்னா நமக்கு வாக்கு கிடைச்சிடும். ஏன்னா ஜெயக்குமாரே சொன்னார், நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு இல்லாமல் 25,000 மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. இப்போ அவங்களெல்லாம் நீக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக காரங்கள்லாம் நினைக்கிறாங்களாங்கிற கேள்வியும் நமக்கு இதில் எழுது.
ஏற்கனவே பார்த்தோம்னா டி நகரில் வந்து வாக்காளர் பெயர் பட்டியலில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது, போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திமுகவை குற்றம் சாட்டி டி நகருடைய அதிமுக முன்னாளுமே வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்கிறது ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையமே அந்த வேலையை பார்க்க போகுது அப்படின்னா அதுக்கு என்ன விதமான எதிர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. திமுக பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் பெரும்பாலும் அந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தாலும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் தேமுதிகவும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இன்னைக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளையிலிருந்து இந்த பணிகளை தொடங்க போகிறாங்கிறப்ப இது ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கூட வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளவில்லை. அன்புமணி ராமதாஸ் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை மதிக்கலைங்கிறனால அழைப்பு எடுக்கல. ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு எடுத்திருந்தார்கள், அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பக்கம் போனாங்கன்னா அதுக்கு எதிர் திசையில் தான் போவாங்கனால அவங்க கலந்துக்கல அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக வெற்றி கழகம் அதோடைய நிலைமை தான் வினோதமாக இருக்கிறது. எல்லாரும் வந்து முன்னாடி போனதுக்கு பிறகு அதாவது ஒரு கல்யாணம்லாம் முடிஞ்சு தாலியெல்லாம் கட்டி அடுத்த நாள் மண்டபத்தை காலி பண்றப்பதான் போடுறது அப்படிங்கிறது விஜயனுடைய வழக்கம். அது மாதிரி வந்து இவங்க அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் குட்டியெல்லாம் அந்த வேலைகள் நீதிமன்றத்துக்குலாம் போறாங்கிறது பிறகுதான் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு. நாங்க வந்து தாவேகா சார்பாக நாங்க வந்து சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டல. ஆனாலும் திமுக நடத்துற கூட்டத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து கபட நாடகம் மாறுறாங்க, தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வந்து மறைப்பதற்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாரு. நமக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அதை மறைக்கிறதுக்காக பண்ணா கூட நீங்க அதில் கலந்துக்கிட்டு இது எஸ்ஐஆருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லலாம், அல்லது நீங்க ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். நீங்க கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம், அது வெளியில வந்து ஒரு போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டத்துக்கு எதையாவது ஒன்று பண்ணலாம். வீட்டில் உட்காந்து ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு திமுக கவன நாடகம் ஆடுது. கொண்டு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தை எங்க எது நடந்தாலும் திமுக மட்டும் திட்டி போடுது. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் திமுகவை திட்டுறது, தேர்தல் ஆணைய எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் திமுக திட்டுறதுங்கிறது முழு நேரம் இதை மட்டுமே வேலையா வச்சிருந்தீங்கன்னா இந்த கட்சி யார் மதிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் போடலை அப்படின்னு கூட அவங்க கட்சி சார்பாக கேட்டிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் ஒரு ஒருமித்த கருத்து எல்லாருடைய கருத்தையும் கேட்கறது ஒரு ஃபார்மலான நடைமுறை. அதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடுறப்ப ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இப்படியான பல்வேறு நடவடிக்கைகள் இருக்குதுல. இவங்களா இப்போ இதே கருத்தை வந்து அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்தே கூட சொல்லியிருக்கலாம், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்க அப்படின்னு. ஆனால் அப்படியான எந்த நடைமுறை எதுவுமே யோசிக்காம ஒரு அறிக்கையை மட்டும் வீட்டில இருந்து அதை அவரே எழுதி அவரே போட்டு விட்டுருவாரு. அதே வந்து எல்லா ஊடகங்களும் எழுதி போட மாட்டாரு, கொடுப்பாங்க போடுவாரு. அப்படி போட்டு விட்டுட்டு அதுல ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த ஆட தெரியாதவங்களுக்கு வாசல் கோணல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வடிவேல் ஜோக்கர்ல செம்பு குடிக்க தண்ணி கேட்டா அது செம்பு கேட்கறாங்க, வெள்ளி செம்பு கேட்கிறாருங்க மாதிரி சட்டமன்றத்துல தீர்மானம் போட்ட விஷயத்துல இவர் ஆதரிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது இதுல திமுக சார்பாக வக்பு வாரிய திருத்த மசோதா சட்டத்தை எதிர்த்து வந்து வழக்கு போட்டா திமுக எப்படி தனிப்பட்ட கட்சியா போலாம்? தமிழ்நாடு அரசு போக வேண்டியதான்னு கேட்க வேண்டியது. அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவது என்பது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதுதான். அது மட்டுமே முழுமையாக வந்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தினு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது, அதுக்கப்புறம் தேசிய அளவிலான பிரச்சனைனா அகில இந்தியாவை சேர்ந்த எல்லா கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு அது ஒரு ஒருங்கிணைந்த இயக்கத்தை முன்னெடுப்பது, சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றுவது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது, இப்படி பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. இதெல்லாமே வந்து ஒரு எதிர்ப்பை வந்து மேற்கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை. ஆனா வீட்டில் உட்காந்துட்டு பனைவரை தாண்டி வராம ட்வீட் மட்டுமே போட்டுட்டு ஏன் நீங்க அதை பண்ணல, ஏன் நீங்க இதை பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்கறல, அது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கிடையில தாவேக்கால் என்னன்னா வந்து இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம பசங்க எல்லாம் வந்து காவலித்தனமா அலையிறானுங்க, அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாதுகாப்பு படை வந்து உருவாக்குவது, இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் பண்ணி முடிச்சாங்க. தொண்டரணியெல்லாம் வந்து உருவாக்கிட்டாங்க. அதுவும் என்னன்னா அவங்க கட்சிக்காரங்கள தான் வந்து தொண்டரணியா மாற்றுவாங்க. இவங்க வந்து ஏதோ இந்த பிரைவேட் ஏஜென்சி மாதிரி வந்து செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி வந்து ஓய்வு பெற்ற காவல்துறையினை சேர்ந்தவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சு இவங்க வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்த போறாங்களாம். இப்படி ஒரு வினோதமான கட்சி உலகத்தில் பார்த்துருக்கவே முடியாது. இல்லை, கடைசி வரைக்கும் இந்த கட்சி வந்து கட்சிக்காரங்க அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க அரசியல்வாதிகள் இப்படி யாரையுமே இந்த கட்சி உள்ள சேர்த்துக்காது. ஒன்று ஆதவர்ஜுனா மாதிரியான வியூக வகுப்பாளர்கள், இல்லைனா இந்த ரிட்டையர்டு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மாதிரி அருண்ராஜ் மாதிரி வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகளும் வீக வகுப்பாளர்களும் சேர்ந்து ஒரு கட்சியை நடத்த போறாங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும்
இவங்களெல்லாம் விட ரொம்ப ஒழுங்கான தொண்டரணிகளை உருவாக்கின எந்த கட்சியும் இந்த மாதிரி வந்து அதிகாரிகளை கொண்டு வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, மிலிட்ரியிலேருந்து கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுப்போம்லாம் யோசித்ததே கிடையாது. அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய இதுவரைக்கும் உருவாகின அரசியல் கட்டமைப்புகள்லேயே வித்தியாசமானதான ஒரு கட்டமைப்பை எல்லா வகையிலும் உருவாக்குற ஒரு நபராக தான் விஜய் இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்புகள் குறித்த எந்த புரிதலும் அந்த கட்சியில் யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கையிலே துயரமான சம்பவம். அது என்னன்னா, ஒரு சினிமா மாதிரி தான் அரசியல் யதார்த்தம் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. சில சினிமாக்கள் நம்மளே பார்த்துருப்போம், இந்த ரிட்டையர்டான போலீஸ்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அதை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு குற்றங்களை தடுப்பது அப்படிங்கிறதுலாம் அதே மாதிரி நடத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக வந்து அஜித் கரூர் சம்பவம் பற்றி பேசிய கருத்துக்கள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பரபரப்பாக பேசப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதில் என்னன்னா, அதுலேயும் ஒரு பித்தலாட்டத்தனம் என்னன்னா, விஜய்க்கு ஆதரவு தந்த அஜித் எப்படியா மனசாட்சியே இல்லாமல் ஒரு டைட்டில் வச்சு போறீங்க அப்படின்னு தெரியல. அஜித் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அந்த குறிப்பிட்ட நபரை, தனிப்பட்ட நபரை மட்டுமே அவர் விஜய் பேரை கூட சொல்ல வச்சிருக்கலாம், பொம்மல் விவேக் சம்பந்தம் மாதிரி தனிப்பட்ட நபர்னு சொல்றாரு. தனிப்பட்ட நபரை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. இதுல வந்து எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. குறிப்பா வந்து சினிமாக்காரங்கன்னா ஏன் கூட்டம் கூடி சாகுறீங்கடா, கிரிக்கெட்டு மற்ற அதுலயுமே ஒரு சில தகவல் பிள்ளை இருக்குது. கிரிக்கெட்லயுமே வந்து செத்தாங்க, வந்து கர்நாடகாவில் வந்து ஆர்சிபி வந்து கப்பு வாங்கி அதுக்காக ஒரு வெற்றி விழா நடத்துறப்ப இறந்தாங்கிறது வேற. அதே மாதிரி வந்து மதம் சார்ந்த விழாக்களில் கூட வந்து நெரிசலில் இறந்து போகிறதும் உண்டு. ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, வந்து சினிமாக்காரங்களை ஏன் கூறுங்க, நான் எங்களுடைய தொழிலுங்கிறது வந்து நடிக்கிறது, நடிச்சுட்டு நாங்கள் போகிறோம், அதை வந்து நீங்கள் ரசிங்க, அதுக்காக ஏன் வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு கூடி நீங்கள் ஏன் ஒரு கலவரத்தை உண்டாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை வந்து அஜித் வந்து எழுப்பியிருக்கிறார். அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள், அந்த பேட்டில் பல அபத்தமான கருத்துக்களை சொல்லுகிறார். இலவசங்கள் தரக்கூடாதுன்னு சொல்றாரு, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. ஆனால் இதில் என்னன்னா, அவர் என்னன்னா, விஜயை மட்டும் குற்றம் சாட்டாதீங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, சினிமாக்காரனை வந்து பார்க்கறது, இன்னமும் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக கூட மதிக்கல அஜித். அவர் இன்னும் சினிமாக்கார விஜய்ங்கிறத சொல்லாம சொல்றாரு. இதை எடுத்து வச்சுட்டு விஜய்க்கு ஆதரவு தந்த அஜித், தளபதிக்கு ஆதரவு தந்த தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வச்சு போட்டுட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு வந்து தாவேக்கால் வந்து இதுவரைக்கும் வந்து கரூர் சம்பவத்தை உலகத்திற்கு அத்தனை பேர் கருத்து விட்டாங்க, அஜித் உட்பட இதுவரைக்கும் எந்த கருத்துமே சொல்லல, அஜித் கூட கருத்து விட்டாரு. தாவேக்கா தலைவர் விஜய் வந்து நீதி வெல்லும் அநீதி வீரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரையில போட்டு அப்படியே தான் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறது தான் பெரிய ரொம்ப ரொம்ப வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கோவையிலே ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம்ங்கிறது உண்மையிலே ஒரு வருத்தத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பார்த்தோம் டெல்லியில் நிர்பயா சம்பவம், அதற்கு பிறகு பார்த்தோன்னா வந்து இந்தியா முழுக்க அங்கங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்கள், ஹத்ராஸில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், ஒரு தலித் பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய அந்த பெண்ணுடைய சடலத்தை கூட பெற்றோர்களுக்கு தராமல் உத்தரப்பிரதேச அரசனுடைய காவல்துறையே வந்து அதை வந்து எரித்தது மிகப்பெரிய அளவில் வந்து கண்டனத்துக்குள்ளானதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து கடந்த முறை வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை பரபரப்பை ஏற்படுத்தி பலருடைய கண்டனங்களுக்கு ஆளாகி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து விசாரணை நடந்து வந்து தண்டனை வழங்கப்பட்டது. இங்கே வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியினுடைய அங்கே நடந்த பாலியல் ரீதியிலான அத்துமீறல், அதுக்குமே வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்குமே வந்து கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இப்போ பார்த்தோன்னா கோவையில் வந்து ஒரு பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட கோவை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கவங்கள இழுத்துட்டு போய் 3 பேர் வந்து பாலியல் ரீதியிலான மீறல்களுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வைக்கிறது. உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏன்னா நம்ம வந்து மீண்டும் பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், என்னன்னா கடுமையான தண்டனைகள் தந்தாலும் இந்த குற்றங்கள் குறையும் சொல்லி பல பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. சவுதி அரேபியா மாதிரி வந்து கொடுக்கணுங்க, அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வெட்டி எறியணும் இப்பெல்லாம் பேசுவாங்க. ஆனால் வெறுமனே வந்து தண்டனைகள் மட்டுமே குற்றங்களை குறைத்து விடுவதில்லை. நம்ம பொள்ளாச்சி பாலியல் வன்முறையிலையும் கடுமையான தண்டனை தான் கொடுக்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் வன்முறை சம்பவத்திலுமே கடுமையான தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது. அடிப்படையில் என்ன, ஆணாதிக்க மனநிலை மாற வேண்டும். பெண் என்பவர் போகப்பொருள் அல்ல, பெண் என்பவள் ஆடை போல ஒரு சக உயிரி அப்படிங்கிற ஒரு மனநிலை வராத வரைக்கும் இதற்கான முற்றுப்புள்ளி வந்து வைக்கவே முடியாது அப்படிங்கிறதான். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, அந்த பொண்ணுக்கு ஏங்க அந்த நேரத்தில் ஏங்க வந்து அந்த ஆண் நண்பரோட பேச வேண்டிய அவசியம் என்ன, அவங்க மட்டும் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னு இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்காதுல, இப்படி பேசக்கூடிய பழமைவாதிகளுமே இருக்கிறார்கள். அப்புறம் பெண்கள் வந்து நீட்டாக ட்ரெஸ் போடணும் அப்படிலாம் பேசக்கூடிய பழமைவாதிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திருத்தவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவங்களுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு பாலியல் வன்முறை செய்பவர்கள் எப்படி ஒரு ஆணாதிக்க மனநிலை இருக்காங்களோ அதே மாதிரியான ஆணாதிக்க மனநிலை தான் இவங்களும் அந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவிப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஆணாதிக்கத்தை ஒழிக்காமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சாத்தியமே கிடையாதுங்கிறது தான் இந்த சம்பவமே உணர்த்துகிறது. ஓகே, கடைசியாக ஒரு வினோதமான ஒரு விளையாட்டு செய்தின்னு சொல்ல முடியாது, ஒரு வினோதமான செய்தியை சொல்லிவிட்டு நம்ம இந்த ஷோவை வந்து முடிக்கலாம். ஒன்று என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், வந்து ராஜஸ்தானில் வந்து இந்த கால்நடைகளுடைய கண்காட்சிகள் நடக்கிறப்ப 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு எருமை மாடு
ரொம்ப உண்மையில பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கருப்பா படபடக்கக்கூடிய கருப்பாக இருந்தது, கொம்பெல்லாம் இருந்தது. என்னடா எருமை மாடு கருப்பா இருக்குன்னு சொல்றாங்களே, எருமை மாடு அழகா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். உண்மையிலே வந்து எருமை மாடு அப்படிங்கிறது மாட்டுல ஒரு வகை. பசு மாடுனா உயர்ந்தது, எருமை மாடுனா தாழ்ந்தது அப்படிங்கிற நினைப்பே ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். நீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கண்ணகி மதுரை ஏறிக்கிறப்ப வந்து 6 பேரை விட்டுட்டு நீங்க மதுரை ஏறிங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னா வந்து மூத்தோர், அறவோர், குளவி, பசு, பார்ப்பார், பத்தினி, பெண்டிர். மூத்தோர் குலவினா வயதானவர்கள், குழந்தைகள், அது ஓகே. அப்புறமேல அறிவோர், சான்றோர்கள், பத்தினி பெண், கண்ணகியே ஒரு 10 பேரை விட்டுட்டு மதுரை ஏறிக்க சொல்றாங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா பசுமாட்டையும் பார்ப்பனங்களையும் விட்டுட்டு மதுரை ஏறிங்கிறாங்க. இப்ப பசுமாடை விட்டுட்டு ஏறிங்கன்னா எருமை மாடு என்ன பாவம் பண்ணுச்சுங்கிறது தெரியல. பசுனா உயர்ந்தது, பார்ப்பனர்கள்லாம் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மனநிலையே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனாலதான் காஞ்சாயிலா சொல்றப்ப என்னன்னா பஃபோலோ நேஷனலிசம், எருமை தேசியம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. எருமை என்பதும் போற்றத்தக்கது, கருப்பு என்பதுமே போற்றத்தக்கது. அதுல பாத்தீங்கன்னா அந்த 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த எருமை மாட்டுக்கு வந்து ஒரு அரசருக்கு ஆன உணவு அளிக்கிறது மாதிரியே உலர் பழங்கள் கொடுக்கறது, நெய் கொடுக்கறது, இந்த மாதிரி தான் வந்து அதை வந்து வளர்த்தெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட எருமை மாடு வந்து இப்ப வந்து சமீபத்தில் மரணம் அடைந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி தான் வந்து எல்லாருக்கும் வந்து துயரத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள எருமை மாடு இறந்திருக்கிறது. அப்படிங்கிற எருமை மாட்டுக்கு ஒருத்தர் 21 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்கிறதே உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று. அந்த எருமை மாட்டுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்ளும். தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் வானத்தமிழ் யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள். முச்சின் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் இந்த தகவல்கள்லாம் பகிருங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.